நாளைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருந்திருக்கு. அந்த கிருபை நினைத்து சேர்ந்து பாடி அவர் துதித்து பாடி நம்ம அவரை நாம் ஆராதிப்போமாக. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லும், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ள உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா. என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியமேந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நில நம்பிக்கை தைரியமேந்தாரே
அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுமே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, உங்களுடைய கிருபைகள் எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்களை பராமரித்து வந்தீங்க. உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை வைத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம்
சிங்கத்தின் கேபீடும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபீடும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தும். அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நீர் விடுதலை கட்டளிடுகிற தேவனாயிருக்கிறீரே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் நீரை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. உச்சரிப்போம். பேய்கள் நடுநடுங்குகிற நாமம், வியாதிகள் ஓடுகிற நாமம், வியாதிகள் மறைகிற நாமம் இயேசுவின் நாமமே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை இயேசுவின் நாமத்தை. இயேசுவே உம் நாமமே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இன்றைக்கும் யாக்கோபின் வாழ்க்கையில் இருக்கிற 3 முகங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Today we are going to meditate about 3 phases that were there in the life of Jacob. வாசிக்கலாம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to read Genesis chapter 31 verse 2. And Jacob saw the countenance of Laban, and indeed it was not favorable toward him as before. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். நம்ம அநேகரை நீங்க சந்திக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுகிற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. And many people do not have the habit where they will look at the other people's face and they have a conversation. அவங்களுடைய முகத்துல அவங்க கொடுக்கிற எக்ஸ்பிரஷனை நோட் பண்றவங்க அவங்க இருக்க மாட்டாங்க. And many people will not pay more attention to the expression that the other person is giving. ஆனா யாக்கோபு அப்படி இல்ல. ஆதியாகமம் 31 32 33 இதை நான் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே யாக்கோபு விசேஷமாக யாரோட அவர் பேசுகிறாரோ, அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறாரோ, அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிறாரோ, அவர்களுடைய முகத்தை பார்த்து அதிலிருந்து சில காரியங்களை அவர் எழுதுகிறதை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். But Jacob is a little different. When we read chapters 31 to 33, you can see he pays more attention to the people's face and he draws certain things from that. நானும் அதை ஒவ்வொன்றா நான் குறிச்சிட்டு வந்தேன். ஏன் யாக்கோபு மட்டும் இந்த முகங்களை குறித்து இப்படி விசேஷமான காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதை குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். And I was thinking why Jacob had to pay more attention to the faces and he's speaking over a lot of things. யாக்கோபு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? What is the meaning of the name Jacob? எத்தன்.
It means a deceiver. ஏமாற்றுகிறவர் என்று அநேகர் சொல்கிறாங்க. It is a person who supplants things. அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து ஏமாற்றுகிறவர் அல்ல, காலை வாருகிறவர் அல்ல, கால்களை பிடித்து ஸ்திரப்படுத்துகிறவர். Positive things in the name of Jacob, where it refers to the person who is establishing the feet of someone. அவருடைய பேர் பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம் தெரியும், யாக்கோபு கொஞ்சம் தில்லுமுலான வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. And he had done many cunning and deceiving works in his life. அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்ட விதம், The way that he acquired the birthright, தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையை கேட்டு ஈசாக்கின் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அண்ணனுக்கு கிடைக்காம தான் பெற்றுக்கொண்ட விதம், இதெல்லாம் அவர் செய்திருக்கிறாரு. Listening to the counsel of his mother, he deceivingly got the birthright and he did not, and he prevented from his brother getting it. நான் யோசிச்சேன், ஏன் யாக்கோபு இந்த முகத்தையே அவர் கவனிச்சு அது குறித்த அநேக காரியங்கள் அவர் பேசுறாருன்னு பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர்னா இந்த மாதிரி சில திருட்டுத்தனமான காரியங்கள், தில்லுமுள்ளான காரியங்கள் அவர் பண்ணியிருக்கனால அவர் யார் யாரோடலாம் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு மீட் பண்றாரோ அவருடைய முகத்தை மிக அழகாய் கவனிக்கிறவராக இருந்திருக்கிறார். Jacob was known for many notorious and cunning things. Whoever he meets in his life, he takes attention of their facial expression and he draws a lot of details from that. பாம்பின் கால் பாமரி. அதனால நான் ஏமாத்துற மாதிரி என்ன யாராவது ஒருத்தர் ஏமாத்திடக்கூடாது என்று அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புற ஆள் இல்ல, அவனுடைய முகத்தை பார்த்து அநேக கணக்கு போடுகிற ஆளா யாக்கோபு காணப்பட்டார். And Jacob, being a deceiver, he not only takes attention of the words but also he observes the facial expression of the people and he gets details from that. நான் சில காரியங்களை கொஞ்சம் தில்லுமுள்ளாய் செய்த காரியங்களை போல எனக்கு ஒருவர் செய்து விடக்கூடாது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, அவருடைய முகத்தில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் அதன் மூலமாக அநேக முடிவுகளை எடுக்க அதை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Jacob might have thought to himself, I have did many deceiving things but I should not be deceived, and that's the reason I'm checking out the facial expressions of people. அவரை சுற்றி இருக்கிற யாரையுமே அப்படியே அவர் நம்பல, அவங்க முகத்தெல்லாம் பார்க்கிறாரு. ஆண்டவரே இந்த முகத்தை மாறுதா, அப்ப என்ன அர்த்தம், சரி இதை வச்சு இதை செய்யலாம், அவன் முகம் இப்படி இருக்குதா, இப்படி இருந்ததுன்னா இதை செய்திடலாம் என்று அநேக கணக்குகளை போடுகிற ஆளா யாக்கோபு காணப்பட்டார். Whoever he meets in his life, he pays a very close attention to their facial expression and he reacts accordingly, and also he makes certain calculations from that. இந்த 3 அதிகாரங்களிலே 3 முகங்களை யாக்கோபு சந்திக்கிறதையும் அதிலிருந்து அவர் கற்றுக்கொள்கிற பாடத்தையும் நாம் பார்க்க போகிறோம். In these 3 chapters, Jacob encounters 3 different faces and we are going to know what are the lessons that we get from that. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சில முகங்கள் காணப்படலாம். Even in our lives we come across faces like this. இந்த முகங்களை நாம் சந்திக்கும்போது நாம் எப்படி வெற்றி பெற முடியும்? And if we encounter such faces, how can we get the victory? முதலாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாமா? Firstly, we are going to meditate one அதே thing. வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to read Genesis chapter 31 verse 2. And Jacob saw the countenance of Laban, and indeed it was not favorable toward him as before. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். முதலாவதாக லாபானுடைய முகத்தை யாக்கோபு இங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். And over here Jacob saw the countenance of Laban. முதலாவது எந்த முகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம்னா பகைக்கும் அல்லது எதிர்க்கும் முகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to meditate about a persecuting face. பகைக்கும் முகத்தை யாக்கோபு இங்கே சந்திக்கிறார். And Jacob faces a persecuting face in his life. வசனம் சொல்லுது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்து அது வேறுபட்டிருக்க கண்டான். எதிலிருந்து வேறுபட்டுச்சு தெரியுமா? நேற்று முந்தைய நாள் இருந்ததை போல இல்ல, இன்றைக்கு வேற மாதிரி இருந்தது என்கின்றதை யாக்கோபு நோட்டீஸ் பண்றார். And Jacob saw the face of Laban and it was not favorable to him because it was changed. ஒரு பெரிய மாற்றம். And there was a change. சாதகமாய் இருந்த முகம் இப்போ பகைக்கும் முகமாய் மாறுகிறது. A favorable face is now turned into an unfavorable one. இவ்வளவு நாள் தனக்கு உதவி செய்கிற ஒரு முகமா இருந்த லாபானின் முகம் இப்ப எப்படி மாறுது தெரியுமா? தன்னை பகைத்து அவனுக்கு எதிராய் காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிற முகமாய் காணப்படுகிறது. All these while Laban had a favorable face towards Jacob, but now it is changed into a favorable one which holds bitterness and hatred towards him. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப சமாதானமாலாம் இல்ல. If you ask me if they socialized really well before that, not so. அந்த வசனத்தை பார்க்கும்போது யாக்கோபு சொல்றார், அநியாயமாய் லாபான் செய்த காரியங்கள், தன்னுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினது, வாக்கு பண்ணின காரியங்களை கொடுக்காம வேற காரியத்தை அவர் கொடுத்தது, இப்படிப்பட்ட அநேக அநியாயங்களை லாபான் செய்தபடினால்
மனசுக்குள்ளேயே ரெண்டு பேரும் சில காரியங்களை வச்சிட்டு இருந்தாங்க. Laban, who did many injustice things in the life of Jacob, where he promised one thing and he delivered certain things, and he also changed his wage structure. So he had all these things in his heart. நம்மளும் சொல்லுவோம் அநேகத்தை, இல்ல அவங்க கிட்ட நானு வேற எதுவும் பேசல, வெறும் சோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். And so we will say, I do not even speak with them anything, but I just wished them and I came back. வெளிப்புறமா பார்த்து ஹாய் சொல்லி ஆனா இருதயத்துல ஏதோ ஒன்னு இருக்கு. Outwardly we speak with them, but inside our heart we have something towards them. அந்த இருதயத்துல இருக்கிற காரியங்கள்லாம் பெருசாகி வெடிக்கிறது எப்படி தெரியுமா? இருதயத்திலே அது இருக்காது, முகத்திலே தெரிய ஆரம்பிக்கும். If things are blown out of proportion and someday it bursts, it will not be in your heart anymore, it comes out. இந்த லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த டென்ஷன்ஸ், அவங்களுக்கு இருந்த அந்த வேறுபாடுகள், அந்த அநேக வித்தியாசங்கள், ஏமாற்றினது, அதை குறித்து அவர் யோசிச்சுட்டு இது எல்லாம் இருந்து கடைசியில் எங்க தெரியுமா? லாபானுடைய முகத்தில் தெரிய ஆரம்பிக்கிறது. All these while they had tensions going between them, but it was in their heart all these while, but now it was changing, and in his face he is able to observe certain things. நமக்கு அதான் உண்மை. இருதயத்துல இருக்கிறது கொஞ்சம் இருக்குன்னா அப்படியே விட்டுறலாம், ஆனா என்றைக்கு முகத்துல தெரிய ஆரம்பிக்குது நமக்கு தெரியும், அப்பதான் சீரியஸ் ஆயிருச்சு சில விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. If you have things in your heart you can just let it sit down, but if it reflects in your face, that is when things get serious. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். We see face is the index of mind. அப்படினா வெறும் அழகு மாத்திரம் இல்ல, அகத்துல இருக்கிற பகையும் முகத்துல தெரியும். And apart from the beauty, all the enmity that you have in your heart will be reflected in your face. உள்ள இருக்கிற காரியங்கள் அழகாக முகம் மூலமாய் வெளியே வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. All the things that you have in your heart, it is revealing itself from your face. இயேசுவினுடைய வார்த்தையின்படி வாழுகிற சீஷர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்ம மற்றவங்களை போய் புண்படுத்தணும்ன்ற நினைப்போட எதுவும் செய்யறது கிடையாது. உண்மைதானே? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You and I who are living according to the word of the Lord, we are the disciples of Christ. We do not have intentions to hurt the other person. நம்முடைய வாழ்க்கையில சில பகைக்கிற முகம் வருதுன்னா அது காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதலின் நிமித்தம் சில பகைக்கிற முகங்கள் நம்மை நோக்கி வரும். If we have the persecuting face in our life, which means it is coming out of miscommunications. அல்லது நம்முடைய உறவுகளில் இருக்க சில குறைவுகள் நிமித்தம் சில பகைக்கிற முகம் வரும். Due to some shortfalls and lacks, we might face persecuting faces. அவசரமாக தெரிந்தோ தெரியாமலோ பேசின வார்த்தையின் காயங்களிலிருந்து, செயலின் காயங்களிலிருந்து பகைக்கிற முகம் வரலாம் நம்மை நோக்கி. Due to the unintentional words that you uttered and it had hurt the other person, because of that you might face this persecuting face. சில நேரங்களில் சிலர் நம்மை பகைக்கிறதற்கான நியாயமான காரணம் கூட இருக்கலாம். There might be fair reasons why other people have this persecuting face towards us. ஆனா யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. But Jacob did not encounter such situation. இந்த பகை நியாயமான காரணத்தோட வரல, தூண்டி விடப்பட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். And in Jacob's life it did not come from a fair reason, it came because it was instigated. ஆதியாகமம் 36 அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு இந்த ஒரு உண்மை வெளிப்படுகிறது. And this truth is getting revealed when we read Genesis chapter 31 verse 1. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். Now Jacob heard the words of Laban's son saying, Jacob has taken away all that was our father's. எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். And from what was our father's he has acquired all his wealth. லாபானுக்கும் யாக்கோபுக்கும் உறவு நல்லா தான் இருந்தது. And the connection and the relationship between Laban and Jacob was well. ஆனா லாபானுடைய குமாரர் பேசின வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் லாபானுடைய முகம் வேறுபடுகிறதை, பகையின் எதிர்ப்பின் முகம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். After hearing the words of Laban's sons, it caused Laban's face to change. யாக்கோபு மறுபடியும் சொல்றார், அவருக்கு வந்த ஆசீர்வாதம் மனுஷனால வரல, கர்த்தரிடத்துல வந்ததுன்றது அவர் தெளிவா இருக்கிறார். And he was very sure that the blessing that he acquired in his life came from God, not from the other person. ஆனா சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன மகன்கள் பேசுனதுனால என்கிட்ட இருந்தா எடுத்திருக்கிறான் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தபடியால் லாபானுடைய முகம் மாறினதை நாம் பார்க்கிறோம். Since Laban's children emphasized that Jacob took away everything and the father's wealth, and that's the reason he was blessed, there was his countenance changed. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்த்திருக்கிறோம். You can be think how many of us encountered similar situations. அநேக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் செஞ்சதை வச்சு என்ன நீ பகைச்சினா பரவாயில்ல, நான் எதையோ செஞ்சேன்னு வேற யாரோ சொன்னதை நம்பி என்ன பகைச்சினா அது அநியாயம் தானே. I heard people say, if you are having an enmity towards me for the acts that I did, it's fine, but based on what the other people tell things concerning about me, you are having an enmity between me, which is unfair. அநேக நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன், இந்த தொடர்புல தான் அநேக தவறுகள் நடைபெறுகிறது. Many people have encountered many faults and wrongdoings because of the friction in the relationship. லாபானுடைய முகம்
முகம் இங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? தன்னுடைய மகன்கள் யாக்கோபை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறாங்க. And Laban's sons word caused Laban's face to change because they are speaking certain things against Jacob. இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Even today I'd like to encourage you. மற்றவருடைய வார்த்தை நிமித்தம் அநேகர் உங்களை பகைக்கிறாங்களா? Is people are having an unwanted hatred because of the other people's words? மற்றவர்கள் உங்களை குறித்து தவறாய் சொன்ன காரியத்தை வைத்து சில பகைக்கிற முகங்களை ஒருவேளை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? And because of the miscommunication are you facing a lot of hatred and enmity in your life? தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுகிற காரியம் இதுதான். Even today this is what the Lord is speaking with you. தேவன் உங்களோடு இருந்து உங்களுடைய தலையை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் And the காணப்படுகிறார். Lord will be there with you and he will lift your heads up. நீங்க உங்களுக்காக போயிட்டு எந்த காரியத்தையும் சண்டை போட்டு உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையில வெற்றி எப்படி தெரியுமா வரும்? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன் என்கின்ற காரியத்துல தான் மற்றவருடைய வார்த்தையில வெற்றி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You don't have to go fight and settle things. When the Lord will battle for you, he will settle everything out and we can hold our peace. இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And you need to know this difference. நம்முடைய அடையாளத்தை காத்துக்கொள்வது நம்முடைய யுத்தம். It is our battle where we protect our identity. ஏன்னா எதிரி வந்து உன்னுடைய அடையாளம் வேறன்னு சொல்லுவான். Because the adversary will come and he will say your identity is different. நம்முடைய பாவங்கள் தான் உங்க அடையாளம்னு சொல்லுவான். And he will say your sins are your identity. உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய அடையாளம்னு சொல்லுவான். Your past life is your identity. நம்முடைய போராட்டம் அது நம்ம போராட்டத்தில் நிக்கணும். நான் ஜெயிப்பேன். என்னுடைய அடையாளம் என்னுடைய கடந்த காலம் இல்ல, என்னுடைய பாவம் இல்ல. இயேசு என்னுடைய தம்முடைய பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். அதுவே என்னுடைய அடையாளம் என்று நாம் போராட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. You need to stand in the battleground and you need to wage a war telling that these are all not my identity. The Lord has called me to be his son and that is why I'm here. ஆனா நம்மை குறித்து ஜனங்க பேசுறாங்க தெரியுமா? But people are speaking things concerning us. எல்லாம் சொல்லுங்க அது கர்த்தருடைய போராட்டம்னு சொல்லுங்க பாருங்க. And that is the battle of Lord. அது கர்த்தருடைய யுத்தம். And that is the war of Lord. நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் நீங்க நல்லவங்க நிரூபிக்க போறீங்க? To how many people you can go and make settle things? நீங்க அதை முயற்சி செய்தாலே இத பண்ணி ஏமாத்த பார்க்கறான் பாருன்னு சொல்லிட்டு அதை வச்சே கூட உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. If you try to prove your point to others, again they'll judge you. உங்களுடைய அடையாளத்தை காத்துக்கொள்வது உங்களுடைய யுத்தம். It is your battle to protect your own identity. உங்களுடைய நற்கீர்த்தி உங்களுடைய பெயரை காத்துக்கொள்வது கர்த்தருடைய யுத்தமாய் காணப்படுகிறது. And it is a battle of the Lord where the Lord protects your own name. சில பகைக்கிற முகங்களின் மத்தியிலே தேவன் உங்கள் பெயரை உங்கள் தலையை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். Amidst of all the persecuting faces, the Lord will lift your heads up and he is faithful to do that. நீங்க ஒரு காரியத்துல உறுதியா காணப்படணும். And you need to be steadfast in one என்னுடைய thing. அடையாளத்துல நீங்க உறுதியா காணப்படணும். You need to be steadfast in your identity. சில காரியங்களை நான் பேச மாட்டேன், சில காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. I will abstain from doing certain things because I am the child of God. நான் தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியா மகளா இருக்கிறபடினால் சில முகங்களை நான் காண்பிக்க மாட்டேன், சில வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், சில இடத்துக்கு நான் போக மாட்டேன் என்று உறுதியா அந்த யுத்தத்தில் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், உங்கள் பெயரை காப்பாற்றுகிற யுத்தத்தில் தேவன் உறுதியா இருக்க வல்லவராய் காணப்படுகிறார். Since you are the children of God, you need to remain firm, telling that I will not visit this place, I will not speak with this person, I will not use these kind of words. When you do so, the Lord will battle for you. இந்த பகைக்கிற முகத்தின் நடுவிலே இந்த பாடத்தை தான் யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Amidst of all these persecuting faces, this is the lesson that Jacob is teaching all of us. ஆதியாகமம் 31:5 இப்படியாக சொல்லுகிறது, அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தையது இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகின்றது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். In verse 5, Jacob told them, I see your father's countenance, that it is not favorable toward me as before, but the God of my father has been with me. இந்த உண்மையை இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். And this is the lesson that we are going to learn today. பகைக்கும் முகங்களின் நடுவில் தேவன் என்னோடே கூட இருக்கிறார். Amidst of all the persecuting faces, my Lord God is there with me. விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. Say amen if you believe that. சில நேரங்கள்ல சில பகைக்கிற முகங்கள் நமக்கு எதிராக வந்த உடனே அது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். Amidst of all the persecuting faces, what we will see, we will only see the words. நம்முடைய சிந்தை முழுவதும் அந்த பகைக்கிற முகங்களையே பார்த்து கொண்டு இருக்கோம். Our entire mindset will only focus upon those persecuting faces. எப்படி அநியாயமா இத செய்றாங்க? How they can do all these things to me? காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்களே. Without a reason they are showing enmity. நம்முடைய சிந்தை முழுவதும் இந்த பகைக்கிற முகங்களே அது நிரப்பி விடும். The entire persecuting faces has filled up our entire mind. ஆனா அது நடுவிலே ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். But amidst of all that, we should not forget one thing. அந்த பகைக்கிற முகங்களின் நடுவிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். Amidst of all the persecuting faces, the Lord God is there with you. சில முகங்களோட பகைக்குதுன்றனால தேவன் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் உங்களோட காணப்படுகிறார். When there's a persecuting faces in your life, the
Lord God will not abandon or forsake you. He will be there with you and he will lead you. முகங்கள் மாறி இருக்கலாம், Faces might change. தேவன் மாற மாட்டாருங்க. Lord will never change. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் நம்முடைய தேவனாய் The காணப்படுகிறார். Lord God is the same yesterday, today and forever. முகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். Faces keep changing. இப்போ அழகா சர்ஜரி பண்ணி கலரே மாத்துவாங்க, And they can even do the surgery and change your complexion. வாயை மாத்திக்கிறாங்க, They change their mouth. மூக்க மாத்துறாங்க, They change their nose. முகம் முழுசும் மாத்த முடியும். The entire face you can change. இன்ஃபேக்ட் முகம் மாறிக்கொண்டே இருக்கும். And in fact, the face will keep changing. என்னுடைய தேவன் ஒருபோதும் மாறாதவராய் காணப்படுகிறார். But my Lord God is someone who is unchanging. அப்படின்னா என்ன தெரியுமா, முகம் சாதகமா இருந்த நேரத்துல தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்தாரோ, முகம் மாறினதற்கு பின்பும் தேவன் அவ்வளவு உண்மை உள்ளவராய் If காணப்படுகிறார். the Lord has been faithful when the faces are favorable, it is more true that the Lord will be faithful when faces are unfavorable. சாதகமான மனிதனுடைய முகத்தை காட்டிலும் மாறாத தேவனுடைய கரம் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியங்க. More than the favorable faces, the unchanging and unfailing hand of God is very important in our lives. சில பகைக்கும் முகங்களின் சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் பொழுது இதை மறந்துடாதீங்க. என்ன தெரியுமா, என் தேவன் மாறாமல் என்னோடு இருந்து என்னை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். When you are facing this experience of persecuting faces, do not forget one thing: the unchanging God is there with me. மனிதர்களைப் போல அவரும் மாறுகிற தேவன் அல்ல. And he is not a man to change his face and mind. முகங்கள் மாறினது போல தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். And Lord will not change, just the face keep changing. ஏன் அது முக்கியம் தெரியுமா? You know why it's important? மாறாதவருடைய வார்த்தைகளும் ஒருபோதும் மாறாது. Because the unchanging God whose words will not change. மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஒருபோதும் மாறாது. And the promises of the unchanging God will never change. சிறப்பான விதத்துல தேவன் நம்மை மாறாமல் இருந்து நம்முடைய தலைகளை உயர்த்த நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். In all unique way, the unchanging God will be there with us and he will lift our heads up. யாக்கோபை போல சில அநியாயமாய் பகைக்கிற முகங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. என்ன தெரியுமா, உங்கள் தேவன் மாறாதவர் உங்களோடு இருக்கிறார். If you're facing situations where you're seeing unfair persecuting faces, just like Jacob, do not forget the unchanging God is there with you. கடைசி பரியந்தம் நம்மை நடத்த உண்மையுள்ளவராக He இருக்கிறார். is the Lord who is able to lead us until the end. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாமா? Secondly, we will meditate one thing. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 10வது வசனம். Let's turn to read Genesis chapter 33 verse 10. And Jacob said, "No, please, if I have now found favor in your sight, then receive my present from my hand, inasmuch as I have seen your face as though I had seen the face of God, and you were pleased with me." அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. I have seen your face as though I had seen the face of God. முதலாவதா பார்த்தோம், லாபானுடைய முகத்தை பார்த்து பகைக்கிற முகமா அதை யாக்கோபு பார்க்கிறார். Firstly, Jacob saw the face of Laban, which was a persecuting face. இரண்டாவது இங்க பார்க்கிறோம், ஏசாவுடைய முகத்தை அவர் பார்க்கிறார். Secondly, he looks at the face of Esau. ஏசாவுடைய முகத்தை பார்த்து என்ன அனுபவம் அவருடைய வாழ்க்கையில பெறுகிறார்னா, பிரியமளிக்கும் முகமாய் அது காணப்படுகிறது. He gets an experience in his life where it changes as a pleasing face. நீர் என் மேல் பிரியமானீர் என்ற வசனம் சொல்லுகிறது. And the verse says, you were pleased with me. அவர் மீது ஒரு கரிசனையோடு ஒரு சமாதானத்தின் சூழ்நிலையை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டதை குறித்து யாக்கோபு இங்க சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். Oh, here the Lord had commanded a favorable situation where he has given a peace in that place. லாபானின் பகைக்கிற முகத்தை கண்டு யாக்கோபு குழம்பி போனார். And Jacob was so confused seeing the persecuting face of Laban. ஏனா நீ என்னை எதிர்க்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ணலையே. Because I did not commit anything for you to have this face. ஏன் பகை என்று சொல்லி அவர் குழம்பி போனதை நாம் பார்க்கிறோம். And he was confusing why all this enmity all about. ஆனா இந்த பிரியமான ஏசாவின் முகத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். But over here Jacob was surprised at Esau's pleasing face. ஏசாவை நான் சந்திக்கும் பொழுது இப்படிதான் நடக்கும் என்று யாக்கோபு நினைத்த காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். In order to understand Jacob's anticipation of how his encounter with Esau would be, let's read Genesis chapter 32 verse 20. And also say, behold, your servant Jacob is behind us, for he said, I will appease him with the present that goes before me, and afterward I will see his face, perhaps he will accept me. இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான்.
அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றார். And perhaps he will accept me. இந்த இடத்துல பார்க்கிறோம், பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், And I will see his face. சில வெகுமதிகளை கொடுத்து அவனை சாந்தப்படுத்தி கொண்டு I will appease him with the present that goes before me. ஸோ யாக்கோபுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, கடைசியா நான் ஏசாவை பார்க்கும்போது அவனை ஏமாத்திட்டு ஆசீர்வாதம் எடுத்துட்டு போனேன், என்னுடைய உயிருக்கு தப்பி ஓடினேன், அதனால அங்க விட்ட வேலையை மறுபடியும் நான் சந்திக்கும் போது ஏசா முடிக்க போறான், என்ன பண்ண போறான், என்னுடைய வாழ்க்கையை ஜீவனா எடுக்க போறான்ற முடிவுல யாக்கோபு இருந்தார். And since Jacob deceived his own brother and got his birthright and he fled from that place, he was anticipating something different when he encounters his visit with his brother. ஒரு பெரிய எதிர்ப்பு, வெறுப்பு, அவருக்கு எதிராய் வருகிற உயிரையே எடுத்து விடுகிற ஒரு கோபத்தை தான் யாக்கோபு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். And Jacob was anticipating a resistance, hatred and violence where his brother will take his own life. சில சூழ்நிலையில நம்ம கடன் செல்லும் பொழுது சில நபர்களை சந்திக்கும் போது நீ எதிர்பார்த்து கொண்டு போலாம், இன்னைக்கு என்ன பிடிச்சி பயங்கரமா திட்ட போறாங்க, இல்லாட்டி எனக்கு எதிரா ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்றது கன்ஃபார்ம். Even in our lives, when you go meet certain people, you might anticipate that person will scold you and he will bring you down. அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, சில நேரத்துல பாஸ் திடீர்னு அவங்களுக்கு கால் பண்ணி, பா என்னோட ரூமுக்கு வந்து என்ன பார்க்க வாயேன் அப்படின்னு சொல்லுவாராம். And to certain people, they'll get a call from their boss and he'll ask them to come to their cabin. அவர் சொல்ற வார்த்தையிலும் அவருடைய மூஞ்ச பார்த்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தான் என்னோட வேலையோட கடைசி நாள்னு சொல்லிட்டு. Looking at the usage of words and his face, you will know that this is the last day at work. இல்லாட்டி யாருக்கும் தெரியாம சில தவற பண்ணிட்டேன்னு நினைக்கிற பிள்ளைங்க கிட்ட அப்பா அம்மா திடீர்னு பாசமா பேச ஆரம்பிப்பாங்க. And parents will speak in a different way to their children to handle things. எங்க அப்பா கோவமா பேசினா கூட பரவாயில்லை, இவர் பாசமா பேசினா எனக்கு அது ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சில பிள்ளைங்க. If my father is scolding me, it's fine, but he is taking a different route, that is suspicious. அன்னைக்கு ஏதோ வித்தியாசமா நடக்க போகுது, அடிச்சா அது நார்மல், இவர் என்ன ரொம்ப பாசம் காட்டுறாரு, ஏதோ வேற ஏதோ நடக்க போகுதுன்ற பயத்துல இருப்பாங்க பிள்ளைங்க. If he beats me, I can still handle it, but if he shows love, then that is things will go wrong. ஏசா இந்த இடத்துல பயங்கர வெறுப்போட எதிர்த்து வருவார் என்று யாக்கோபு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனா இந்த இடத்துல பிரியமா இருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் கட்டளையிடுகிறார். And Jacob was anticipating a resistance from his own brother, but Esau he gave a pleasing face to his brother. எதிர்ப்பின் இடத்தில் பிரியம் உண்டாக தேவன் செய்கிறார். He received a pleasing where he expected a persecution, and that's what the Lord worked out. பகை இங்க தான் எதிர்பார்த்தார், லாபானத்தை எதிர்பார்க்கல, ஏசாயிட தான் பகையை எதிர்பார்த்தார். And he was anticipating all the enmity and bitterness not from Laban but from his brother. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல தேவன் அழகான பிரியம், ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை இங்க கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். But during such situation, the Lord is commanding a pleasing face. தேவன் கட்டளையிட்ட பிரியம் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. It was so pleasing to an extent where he said as though he had seen the face of God. தேவனை பார்த்தது போலவே காணப்படுகிறது. It was like as if you have seen the face of God. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் யாக்கோபுக்கு இந்த இடத்துல தம்முடைய கிருபையின் தன்மையை விளங்க பண்ணியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord has revealed his quality of mercy and grace over here. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபை குறித்து அநேக காரியங்களை வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும் தேவன் கிருபை உள்ளவர்னு சொல்லி. You and I know the God is gracious. We have read, we have meditated and we have heard a lot of sermons. யாக்கோபின் நாட்கள்ல நியாய தீர்ப்பை குறித்து அவங்க அநேக பார்த்திருக்காங்க, கிருபையும் இரக்கத்தையும் குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனா அனுபவிச்சது இல்ல. சோ ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஆனா இந்த சம்பவத்துல தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்கின்றதை யாக்கோபுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். During the time of Jacob, people has experienced only the judgment and the damnation of the Lord. Only during this situation they encountered how the grace of the Lord would be. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மனிதனாய் பிறந்த நாம் இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம அறிந்திருக்கிறோம், பாவிகளா இருக்கு நமக்கு நேரா மரணம் தான் கிடைச்சிருக்கணும். ஆனா கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோம். என்ன தெரியுமா? அவருடைய கிருபையின் ஒரு செயலாய் காணப்படுகிறது. And scripture says the wages of sin are death. So our life are filled with sin and we deserve the death. But since the Lord has resurrected and he has manifested his work of grace in our life, and that's the reason we are living here. நாம் எதற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை நமக்கு தராம தகுதி இல்லாத நம் மீது தம்முடைய இரக்கத்தை பொழிந்து கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
And the Lord is someone who showered his mercy to the people who are so undeserving, and that is how he has manifested his work in our life. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தகுதி இல்லைங்க. And we are undeserving for the blessing that the Lord has given us. அவர் அழைப்பு நமக்கு கொடுக்கற நமக்கு தகுதி இல்ல. We are undeserving for the calling that we have received in our life. அவருடைய இரக்கத்தை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில ஊத்தி அதற்கு எந்த தகுதியுமே நமக்கு இல்ல. We are undeserving to experience the presence and the glory that he has showered in our life. எதற்கு நாம் தகுதியா இருக்கோமோ அது நமக்கு கிடைக்க விடாம தம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு பொழிந்து இருக்கிறார்ல, அதுவே தேவனுடைய கிருபையின் தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். Since we have received the blessing which we are unworthy of, and from that we can understand the quality of the grace that he has showered us. யாக்கோபு அதை புரிந்து கொள்கிறார். And Jacob clearly understands that. யாக்கோபு எதற்கு தகுதியா இருந்தவர் அவர் அறிந்து கொண்டார் தெரியுமா? என்னுடைய ஜீவனை அவனை எடுக்கணும், அதுக்கு தான் நான் தகுதி, ஏன்னா அவனை ஏமாத்திட்டு வந்திருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல தேவன் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பையோ அழிவையோ கொண்டு வரல, பிரியத்தின் அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறார். And Jacob was thinking something that he will receive because of all these acts, but the Lord is changing everything, the resistances and the hatred, and he is giving the act of grace to him. அதுக்கு முன்னாடி நாள் அவருடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவனோடு இருக்கிற ஒரு உறவு துவங்குகிறது அவருடைய வாழ்க்கையில. In the day before, there is a new relationship that's bud between the Lord and him. தேவனோடு இருக்கிற உறவு துவங்கின உடனே தேவனுடைய பிரியம் அவருடைய வாழ்க்கை மேல வருகிறது. When there is a new relationship between him and God, he is experiencing the love of God. இன்றைக்கு நான் தைரியமா சொல்றேன், Even today I boldly say, தேவனோடு இருக்கிற உறவு உறுதியா உங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னா தேவனுடைய பிரியம் உங்களுடைய வாழ்க்கை மேல இருக்கும். if you have a firm relationship with you and God, then you will have the love of the Lord in your life. தேவனுடைய the pleasure of God னு சொல்றது, the pleasure of the Father, தேவனுடைய பிரியம் நம்ம மீது காணப்படுகிறது. And the pleasure of the Lord is resting upon us. இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் திறந்து ஒரு சத்தம் வந்து, சத்தம் சொல்லுச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். When Jesus got baptized, the heavens opened and there was a voice that said, this is my son in whom I am well pleased. அந்த பிரியம் இயேசு மீது வந்தப்போ இயேசு எத்தனை அற்புதத்தை செய்திருந்தார்? When he got that pleasure thing on his life, how many miracles that he worked out? ஒரு அற்புதமும் இயேசு என்ன செய்யல. He did not work out any miracles. ஒரு வார்த்தையும் பிரசங்கம் பண்ணல. He did not give out any words of ஆனா preaching. அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே பிதாவுடைய பிரியம் அவர் மீது இருந்தபடினால ஒரு வித்தியாசமான அதிகாரத்தோடு இயேசு நடந்ததை நாம் பார்க்கிறோம். But during the commencement of the ministry, since he had that pleasure of the Father was bestowed upon him, he began his ministry with strength. பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் இயேசுவுக்கு இருந்த ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க, இவர்களை போல இல்ல, இவர் அதிகாரத்தோட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். And what is the difference between the Pharisees and the Lord? They clearly spotted telling he is not like the other people, he is preaching with authority. ஏன் தெரியுமா அதிகாரம் வந்துச்சு? And why that authority came? பிதா என் பட்சத்தில் இருக்கிறார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. Because he had a hope and the trust that my Father is beside me. பிதாவினுடைய பிரியம் என் மீது காணப்படுகிறது. The pleasure of my Father is bestowed upon me. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரியம் நம்மள எப்படி வரும் தெரியுமா? Even in our lives, when will we get the pleasure of our Father? அவரோட இருக்க உறவுல நம்ம உறுதியா இருக்கணும். When we stand firm in the relationship. ரெண்டாவது வெரி சிம்பிள், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழணும். Secondly, we need to live a life that is pleasing in the sight of God. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை கேட்டு நடத்துதலின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரியம் காணப்படும். When you receive the words of the Holy Spirit and you surrender and you obey and you act accordingly, if you do so, the pleasure of the Father will be bestowed upon you. தேவனுடைய பிரியம் இருக்கும் பொழுது நீங்க தைரியமா நடந்து போவீங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. When you have the pleasure of God, you can boldly walk and go. தேவனுடைய பிரியம் என்ன சொல்லுங்க, ரொம்ப அப்படி ஸ்பிரிச்சுவல் டர்ம் மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு அதை விளக்கட்டுமா? The pleasure of God will sound like a bit complicated, but I'd like to explain. இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க. Let's imagine you are going to a place. அந்த இடத்துடைய ஓனர் முதலாளி வந்து, பா நீ போய் பண்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். Imagine the landlord is coming to you and say, you go, you do your things, I'll take care of everything. அப்போ எல்லாரும் எவ்வளவு தைரியமா நடந்து போவோம் நம்ம. And how boldly we can tread. அது இல்லாம போனா கொஞ்சம் பயந்துரு, யார் என்ன சொல்லுவான்னு தெரியல, நம்ம ரொம்ப சத்தமா பேசுறோம், அவனுங்க தான் பேசுவானுங்க, திருப்பி பிரச்சனையாகும். ஆனா அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து பேசுனாங்க, ஓனரே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, பா நீ இப்போ நான் பார்த்துட்டேன், பா நீ யார் பேசுறதுக்கு, எனக்கு யார் இந்த கட்டளை கொடுத்துருக்கா, இந்த இடத்தினுடைய ஓனர் சொல்லியிருக்கார், அந்த அதிகாரத்தில் நான் வரேன் என்கின்ற ஒரு பெரிய தைரியம் இருக்கும்ல. அதே போலதான் பிதாவுடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெரிய அதிகாரத்தோட வல்லமையோட தைரியத்தோட நம்மால மேற்கொள்ள முடியும். If the owner is beside us, we can boldly go and settle all the disputes that's there in the way. Same way, when the pleasure of the Lord is there with us, it's bestowed upon us, we will handle things with the authority. தேவனுடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் அந்த அவருடைய
அவர் தருகிற அந்த அதிகாரத்துல தைரியத்துல நம்ம நடந்து செல்ல முடிகிறது. When we have the pleasure of God bestowed upon us, through that we get the authority, based on that we walk and go. தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய பிரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. And that brings a life where we live a life which is pleasing in the sight of God. நீதிமொழிகள் 16:7 இப்படியாக சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். In Proverbs 16:7 we read, when the Lord takes pleasure in anyone's way, he causes their enemies to make peace with him. யாக்கோபுடைய வாழ்க்கை அதான் நடந்தது. And that's exactly what happened in the life of Jacob. ஏசாவை சத்துருவா பார்த்தாரு. And he saw Esau as an adversary. சத்துருவின் முகத்தோடு வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாரு. He thought that he will come with the face of a Satan. ஆனா சாந்தமான முகத்தோட வந்து பிரியத்தின் அனுபவம், சமாதானத்தின் அனுபவத்தை தேவன் கட்டளையிடுகிறது பார்க்கலாம். But he came with a gentle face and he changed the entire situation to end so amicably. நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? And what is the lesson that we are learning from here? நம் மீது தேவனுடைய பிரியம் இருந்தால் சமாதானம் விளங்கும். If we have the pleasure of the Lord over us, there will be peace. விசுவாசிங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen if you believe it. சில சூழ்நிலையை வரப்போகிற நாட்கள்ல சில சூழ்நிலையை சந்திக்க அநேகர் பயந்துட்டு இருக்கீங்க. Many people are so hesitant to face the upcoming situations. அநேகர் அந்த காரியத்தை சந்திக்காம அவாய்ட் பண்றீங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய அழிவு வரும்னு தெரியலையே. Many people are trying to avoid that situation because you do not know how big will be the loss. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமா வாழ ஆரம்பிங்க. Dear beloved, please live a life which is pleasing for the Lord. தேவனுடைய பிரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எதிர்ப்பின் சூழ்நிலை நீங்க சந்திக்கும் பொழுதும் அதுல பிரியமான சூழ்நிலையை சமாதானத்தின் சூழ்நிலையாய் மாற்ற என்னுடைய தேவன் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். If you have the pleasure of the Lord over you, even though you're facing difficult situation, the Lord will change it to end peaceably. பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை தைரியமா சந்திங்க. தேவன் அதன் மத்தியில சமாதானத்தை தர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். All the things that you refuse to face because of the fear, the Lord will strengthen you to face them boldly. இரண்டாவதா பார்க்கிறோம், பகைக்க வருகிற முகம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யாக்கோபுடைய வாழ்க்கையில பிரியமளிக்கும் முகமாய் தேவன் மாற்றி சமாதானத்தை கட்டளையிட்டார். And secondly, Jacob was expecting a hatred face, but the Lord gave a pleasing face and he ends everything in peace. மூன்றாவதா கடைசி காரியத்தை பார்க்க போகிறோம். And thirdly, as the final point, we'll meditate one thing. ஆதியாகமம் 32:30 வசனம். And Genesis chapter 32 verse 30. So Jacob called the name of the place Peniel, for I have seen God face to face, and my life is preserved. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். முதலாவது யாக்கோபு லாபானுடைய முகத்தை பார்க்கிறார். Firstly, Jacob saw the face of Laban. இரண்டாவது யாருடைய முகத்தை பார்த்தார்? Which face did he see next? ஏசாவுடைய முகத்தை பார்த்தார். He saw the face of Esau. மூன்றாவது இத வாசிப்பது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். Thirdly, it is such a delight to read because he had seen God face to face. தேவனை முகமுகமாய் தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு மனிதனாக அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டவராய் யாக்கோபு காணப்பட்டார். And Jacob gets a divine privilege where he had seen God face to face. முதலாவது பார்த்தோம், பகைக்கும் முகமாக இது இருந்துச்சு. And initially it was a persecuting face. இரண்டாவது பிரியமளிக்கும் முகமாக இருந்தது. Secondly, it was a pleasing face. மூன்றாவது பார்க்கிறோம், பாதுகாக்கும் முகம், அது நம்முடைய தேவனுடைய முகம். And as a third point of God's face is a preserving face. உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீங்க தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. If you need a protection for the situations that you're facing, you need to look up to the Lord's face. மற்ற முகங்களை பார்க்கும் பொழுது அநேக சூழ்நிலை யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்துச்சு. When Jacob looked at the other people's faces, he was encountering different situations. தேவனை முகமுகமாய் பார்த்த உடனே உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி உயிர் தன்னுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு வந்ததை தேவனுடைய முகம் கொண்டு வந்ததை யாக்கோபு சொல்கிறது நாம் பார்க்கிறோம். But when finally Jacob saw God's face to face, his entire life was preserved and he thanked. யாத்ராகமம் 33:20 நம்ம பார்க்கும் பொழுது வசனம் இப்படியா சொல்லுது, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். And in Exodus we read that no man shall live after seeing the face of God. But then அந்த ஒரு காரியம் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய தனித்தன்மை, தேவனுடைய பரிசுத்தம். மனுஷன் தேவனிடத்துல அவ்வளவு பரிசுத்தம் ஒரு நாளும் நெருங்கி வர முடியாது. அவருடைய முகத்தை பார்க்க கூட நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்தை குறிக்கிறதே தவிர அவருடைய முகத்தை நம்ம ஒரு நாளும் பார்க்க கூடாது என்று நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுகிற ஒரு வசனம் கிடையாது. And Exodus chapter 33 verse 20, when it says no one can see God's face, it means that the Lord is so righteous and holy that nobody can come near him. It doesn't discourage us from seeing him. In fact, தேவன் எதற்கு தெரியுமா நம்மை அழைக்கிறார்? As a matter of fact, why did the Lord call us? நம்ம சில நேரங்களில் லாபானுடைய முகத்தை பார்த்து அதிலேயே மாட்டிட்டு இருக்கிறோம். Sometimes
times we are seeing faces of people like Laban and we are ஐயோ we get tangled in that. அநியாயமா என்ன பகைச்சிட்டாங்களே அவங்க முகமே நம்முடைய மைண்ட்ல காணப்படுது. And for unfair reasons they showed enmity and their face is filled our hearts and mind. எதிர்பாராத நேரத்துல பாசம் காட்டின முகமே நம்முடைய பிரியத்தின் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். And the people who showered love during unexpected situation we focus on them. ஏசாவின் பிரியமளிக்கும் முகம் பாசம் மத்த எல்லாரும் வெறுக்கிறத பாசம் அந்த முகத்தை நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது. And we cannot just see the pleasing faces and we cannot cling on to that. பகைக்கிற முகத்தையும் நம்ம அதிலேயே பிடிச்சிட்டு இருக்க கூடாது, பிரியமளிக்கும் முகத்தையும் அதே பிடிச்சிட்டு இருக்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தெரியுமா, நம்முடைய தேவனுடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து அதையே பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கு. Even in our lives we should not hold on only to the persecuting or the pleasing face. We need to learn to look up to the Lord. Only then our entire life will be preserved. தேவனுடைய முகத்தை பார்த்த உடனே தான் சொல்றாரு யாக்கோபு, என்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. Only upon seeing the face of the Lord Jacob confesses that my whole life is preserved and restored. நான் பிழைத்தேன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய பாதுகாப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வருகிறது. And where is the biggest protection that we receive from our life? It is coming from the hand of God. இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம். என்ன தெரியுமா, நீங்களும் நானும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்கிற தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. And it is the expectation and desire of the Lord that you and me should seek his face alone. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம், இதுல தேவனுடைய விருப்பத்தை அழகா நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமா வருகிற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். We are all going to read this verse together, 2 Chronicles chapter 7:14, where the Lord sets up an expectation. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி எல்லாம் சொல்லுங்க, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sins and heal their land. தேவன் தெளிவா சொல்றார், அவருடைய முகத்தை நாம் தேடுகிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. And the Lord has clearly set an expectation that we need to look up to his face. அவர் முகத்தை பார்த்த யார் உயிரோடு இருந்தேன்னு சொல்லி அவர் முகத்தை நீங்க அதை விட்டு திரும்பிட வேண்டாம். அவருடைய முகத்தை அனுதினமும் தேடுகிறதே நம்முடைய அழைப்பாய் காணப்படுகிறது. You should not turn your face. Every single day you need to seek the face of the Lord, and that is your calling. நம்முடைய ஜீவியத்துல தேவன் ஜெபத்திற்கு பதில கொண்டு வரணும். வசனத்தின்படி என்ன பண்ணணும், நம்முடைய பாவ வழியை விட்டு திரும்பி அவருடைய முகத்தை தேட ஆரம்பிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில சேமத்தை தேவன் தருக வல்லவராய் காணப்படுகிறார். According to this verse, we need to pray and you need to seek the face of the Lord and you need to turn from all your sinful ways. Only then the Lord will heal your land and heal you. தேவனுடைய முகத்தை பார்க்கிற அனுபவம் வந்து அவரோட இருக்கிற உறவை குறிக்கிறது. And seeing the face of the Lord, it indicates the fellowship and relationship that we have with him. இந்த 32வது அதிகாரத்துல நடந்த இந்த சம்பவம் தேவனோடு அவரை முகமாய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏசாவை பார்க்கிறார் 33ல. அப்பதான் பகைக்க வேண்டிய முகம் எப்படி மாறுச்சு, பிரியமுள்ள முகமா மாறுச்சு. And only in chapter 32 he sees the Lord face to face. Only in chapter 33 he sees the face of Esau, which changed into a pleasing face. அநேக பகைக்கிற முகம் பிரியமுள்ள முகமா மாறல. ஏன் தெரியுமா, நம்ம தேவனுடைய முகத்தை பார்க்க ஆரம்பிக்கல. Many persecuting faces have not changed into pleasing faces. The reason being we have not sought the Lord. யாக்கோபை போல தேவனை நான் முகமாய் பார்த்தேன். தேவனுடைய முகத்தை தேடுகிற அனுபவம் எப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ அப்போ பகைக்கிற முகங்கள் பிரியமுள்ள முகங்களா மாறுங்க. Just like Jacob, we need to have the experience where we will seek the face of the Lord. If we have that, all the persecuting faces will be changed into the pleasing faces. சங்கீதக்காரன் சொல்கிறார் 13வது சங்கீதம் முதல் வசனம், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். Psalm 13:1 we read, how long Lord will you forget me forever? How long will you hide your face from me? அவருடைய முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்னா நம்மில் நினைவா இருக்கிறார்னு அர்த்தம். If the Lord has revealed his face, which means he is mindful of us. தேவனுடைய முகத்தை தேடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை பிரியமானவர்களே. Dear beloved, it is important that we need to have an experience where we seek the Lord. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. People who looked up to him shall never be put to shame. In fact, நீ அவருடைய முகத்தை தேடி அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய முகம் பிரகாசமாகும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. In fact, when you keep seeing the face of the Lord, your faces will become radiant. பகைக்கிற முகங்களை நான் பற்றிக்கொள்ள வேண்டாம். I should not hold or cling on to the persecuting faces. பிரியமுள்ள முகங்களை நான் பற்றிக்கொள்ள வேண்டாம். I should not cling on to the pleasing faces. படைத்த தேவனுடைய முகத்தையே நான் தேட எனக்கு பலன் தருவீராக. Father God, you strengthen me to seek the face of the Creator God. தேவனுடைய கரம் அநேக கிரியையை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். The hand of the Lord will work out many miracles in our life. ஆனா அவருடைய கரத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய்
ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாக இருக்க வேண்டாம், உறவை தேடுகிறவளை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து முகத்தை தேடுகிறவர்களுக்கு தேவன் நமக்கு பலன் தருவாரா. Today the Lord will strengthen us not to look only his hands to receive the blessing, but we need to look upon his face, seek the Lord, and we will get this experience of preservation. வருகிற நாட்கள்ல எத்தனை பேர் விசுவாசிங்க ஒரு பெனியேலின் அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. In the upcoming days may the Lord give us this kind of an experience in our life. தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம். And it is an experience where we seek the face of God. அவருடைய முகத்தையே பற்றிக் கொள்ளுகிற அனுபவம். It is an experience where we hold on to the face of God. ஏனா ஒரு காரியம் மட்டும் நிச்சயம்ங்க. There is only one thing that is sure. முகங்கள் மாறிக்கொண்டே காணப்படும். Faces will keep changing. ஆனா மாறாத ஒரு முகம் என்ன தெரியுமா, நம்முடைய தேவனுடைய முகமாய் காணப்படுகிறது. And what is the unchanging face? It is the face of our own God. அவரோடு இருக்கிற உறவிலே நாம் உறுதிப்படும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை, அவருடைய உறவிலிருந்து வருகிற பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். When we build a robust relationship with God, the Lord will give us many blessings from that relationship. இந்த பாதுகாப்புக்கும் முகத்தையே நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது பகைக்கிற முகங்கள் எல்லாம் பிரியமுள்ள முகமாய் மாறும். When we fix our eyes on the preserving face, all the persecuting and pleasing faces will change. ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். Father God, we should seek your face alone, உம்முடைய Lord. முகத்தையே நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. We seek your face, Lord. எங்களை சுற்றி அநேக பகைக்கிற முகங்கள் காணப்படலாம். Father God, we might have many persecuting faces in our life. அநேக எங்களை ஏமாற்றுகிற முகங்கள் காணப்படலாம். There might be many cheating faces in our life. ஒரு சில பிரியமான முகங்களும் காணப்படலாம். There might be desirable faces in our life. ஆனா மனிதனுடைய முகத்தை பற்றிக்கொள்ள நீங்க எங்களை அழைக்கல, எங்களை பாதுகாக்கிற தேவனுடைய முகத்தை பற்றிக்கொள்ள எங்களை அழைத்திருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Father God, we believe that you called us not to seek the face of a man, but to seek the face of the preserving God. யாக்கோபு சொன்னது போல, அப்பா நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், பெனியேலின் அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. Father God, give us the experience of Peniel where Jacob said, for I have seen God face to face. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் அநேக மாற்றங்களை செய்ய உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். Right in front of your eyes, the Lord is able to change many things so that you witness it. இந்த காரியம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அப்பா உம்முடைய முகத்தையே நாங்கள் பற்றிக்கொள்ள, அதையே நோக்கி பார்க்க எங்களுடைய கண்கள் உம்மீது நோக்கமா இருக்க எங்களுக்கு பலன் தருவீராக. Father God, in order to acquire all these things, our eyes should be set upon you, Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father. யாக்கோபின் ஜீவியத்தில் அனுபவித்த அவர் பார்த்த இந்த மூன்று முகங்களின் அனுபவங்களை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. Father God, we thank you and praise you for giving us an opportunity to meditate the life of Jacob where he has encountered three different இதில் faces. இருக்கிற இந்த பாடங்களை நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நீர் கிருபை தருவீராக. For give us grace to put everything into action, whatever that we have learned today, Lord. முகங்கள் மாறும், என்னுடைய தேவன் மாறாதவர் என்கிற உண்மையை நாங்கள் மறந்து விடக்கூடாது. Father God, we should not forget the face of a man will change, but your face will be unchanging. தேவனுடைய பிரியம் எங்கள் மீது இருக்கும் பொழுது தெய்வீக சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில விளங்கும் என்கிற உண்மையை ஒரு நாள் நாங்கள் மறந்து விட வேண்டாம். Father God, we should not forget that when we have the pleasure of the Father bestowed upon us, everything will be changing. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை பாதுகாக்கும் உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு பலன் தருவீராக. Father God, above everything we need to look to your face which is preserving us. கண்களை ஏறெடுத்து உம்மீதே எங்களுடைய கண்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு பலன் தருவீராக. Father God, give us grace that we need to set our eyes upon you, Lord. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. You lead us and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதல், ஆறுதல், சமாதானம், ஆளுகை இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி